இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை, மனமார்ந்த அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்றேன். இந்த நாள்ல கூட நம்ம நேற்று நம்ம யோசித்தபடி ஆவியானவருடைய ஆலோசனையின்படி இன்னைக்கு நம்ம அந்த மெடிடேஷன் ப்ரேயர் நம்ம முந்தி ஏற்கனவே அந்த மெடிடேஷன் தான் என்ன அப்படிங்கிறதெல்லாம் குறித்து தியானிச்சு நம்ம சில நாட்கள் அதை செஞ்சு கொண்டிருந்தோம். மறுபடியுமாய் ஆவியானவர் அத எனக்கு இருதயத்துல அந்த காரியத்தை உணர்த்தினபடியினால எப்படியாவது வாரத்துல 1 நாளோ 2 நாளோ நம்ம அதுக்கு அதிகமான நேரம் செலவிடும்படியா என்னுடைய இருதயத்துல ஆண்டவர் ஏவினபடியினால இன்றைக்கு கூட அந்த மெடிடேஷன் ப்ரேயர்ல நம்ம சில நேரங்களை செலவிட போறோம். அதுக்கு முன்பாக நம்ம அந்த மெடிடேஷனை குறித்து ஏன்னா இது மெடிடேஷன் அப்படின்னாலே இன்னைக்கு என்ன நினைப்பு வந்திருக்குன்னா அது யோகா இந்த மாதிரி காரியங்கள் தான் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனா இது பழைய ஏற்பாட்டிலேயே ஈசாக்கு தியானம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன போது இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல நீ தியானம் பண்ணி கொண்டிருப்பாயாக அப்படின்னு சொல்றாரு. அங்க தாவீது அங்க சங்கீதம் 46ல பார்க்கிறோம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல அவர் அவர் அமர்ந்திருந்து அவர் தேவன்னு அறிந்து கொள்ளாத மக்கள் எல்லாம் வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஹேஸ்டி டெசிஷன்ஸ், அதாவது விவேகம் இல்லாத முடிவுகளை எடுக்கிறத பார்க்கிறோம். அதனால அவங்க பெரிய இழப்புகளை சந்தித்ததெல்லாம் பார்க்கிறோம். இப்ப ஏசாவை பார்க்கும்போது அந்த ஒருவேளை கூழுக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் இழந்து போனான். விவேகம் இல்லாத ஒரு முடிவு. இதுக்கெல்லாம் காரணம் அவரை ஆழமாய் அறியாததுனால. சவுல பார்க்கிறோம், மனிதர்களுக்கு பயந்ததுனால அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் தன் ராஜ்யபாரத்தையே அவன் இழந்ததை பார்க்கிறோம். இதெல்லாம் தேவன் யார் அப்படிங்கிறத ஆழமாய் இருதயத்துல அறிந்து உணராததுனால வந்த காரியங்களாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 131:2ல அங்க தாவீது சொல்றாரு, தாயின் பால் மறந்த குழந்தையை போல நான் என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். என் ஆத்துமா பால் மறந்த குழந்தையை போல் இருக்கிறது. அப்போ இங்க தாவீது நிறைய நேரங்கள்ல அவருடைய ஆத்துமாவுக்கு அவரே பேசுகிறதெல்லாம் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். இங்க சொல்றாரு, ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணினேன். அப்போ இன்னைக்கு நம்ம ஆத்துமாவை அடக்கிறதற்கு ஒரே வழி அது மெடிடேஷன் தான். அவருடைய வார்த்தைய இந்த ஆத்துமாவுக்குள்ள நம்ம கொண்டு போக நம்முடைய மாம்சத்தை நம்ம என்ன செய்யறோம், களைந்து போடுகிறோம். இததான் பவுல் சொல்றாரு, நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போட்டு உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்கள் ஆகி. அப்போ உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாய் நம்ம மாறணும் அப்படின்னா பழைய மனுஷனை நம்ம களைந்து போடணும். இந்த பழைய மனுஷனை களைந்து போடுகிறதுக்கு உதவி செய்கிறது தான் நமக்கு இந்த தியானம், இந்த மெடிடேஷன். இப்ப மத்த மெடிடேஷன்லாம் என்ன சொல்லுது? ஒவ்வொரு மெடிடேஷனும் ஒவ்வொரு காரியத்தை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. சில மெடிடேஷன் அப்படியே மைண்ட எம்டி பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சில மெடிடேஷன்ல நம்ம எண்ணங்கள், நம்ம 5 சென்சஸ ஃபோக்கஸ் பண்றதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. சில மெடிடேஷன் யூனிவர்ஸ நீங்க தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்லி கொடுக்குறாங்க. சில மெடிடேஷன் மந்திரங்களை சொல்லிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனா இன்றைக்கு நம்ம கிறிஸ்டியன் மெடிடேஷன்ல நம்ம செய்ய போகிற காரியம் அவருடைய வார்த்தையையும் அவரையும் நம்ம ஃபோக்கஸ் பண்ண போறோம். அப்படி பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உள்ளான மனிதன்ல நம்ம பலப்பட்டு கொண்டே இருப்போம். சப்கான்சியஸ் மைண்ட்ல அவருடைய வார்த்தைய விதைக்க 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 நமக்கு தைரியம் உண்டாகும். பயங்கள் அறவே நம்மை விட்டு போகும். விசுவாசம் பெருகும். இதுக்கெல்லாம் தான் இந்த மெடிடேஷன் நமக்கு உதவி செய்கிற காரியமா இருக்கு.
நம்ம பார்க்கிறோம் எபேசியர் 5:18, நீங்கள் மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து. எப்படி நிறைய முடியும் அப்படின்னா, நம்ம யாருங்கிறத நம்ம ஆத்துமாவுக்கு, நம்ம ஆத்துமா அறிய 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 நம்ம அவரால, அவருடைய ஆவியினால நம்ம நிரப்பப்படுவோம். உள்ளான மனுஷன்ல வல்லமையாய் நம்ம பலப்படுவோம். அவருடைய பரிபூரணம், தேவத்துவத்தின் பரிபூரணத்தை நம்ம உணர ஆரம்பிப்போம். இன்னர் ஹார்ட்ல நம்ம என்ன செய்வோம்? உணர ஆரம்பிப்போம். இந்த இருதயத்துல இருக்கக்கூடிய இத உணரும் போது தேவையில்லாத நமக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள், பயங்கள் இதெல்லாம் நம்மை விட்டு அது தானாகவே அது வெளியே போறத பார்ப்போம். நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாய் நம்ம மாறுவோம். நம்ம இருதயத்துல சமாதானமும் சந்தோஷமும் நிரம்பி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதெல்லாம் ஆதி அப்போஸ்தலர்கள் அனுபவித்த காரியங்கள். சூழ்நிலை எவ்வளவு எதிரா இருந்தாலும் அவங்க சந்தோஷத்தினால நிரம்பப்பட்டிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு காரணம் தனிமையில அவங்க தேவனோடு கூட கொண்டிருந்த உறவு. அப்போ இன்றைக்கும் இந்த காரியம் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்க போகிற இந்த மெடிடேஷனை குறிச்சு நம்ம எவ்வளவு ஆழமா நம்ம அறியறோமோ, எவ்வளவு ஆழமா நம்ம லைஃப்ல அதை பிராக்டிஸ் பண்றோமோ, நம்ம தைரியம் உள்ளவர்களாய் நம்ம மாற ஆரம்பிப்போம். இப்போ இந்த கிறிஸ்டியன் மெடிடேஷன் அப்படிங்கிறப்போ அது என்ன காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்குன்னா, தேவனோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல வளருகிறதற்கு இந்த மெடிடேஷன் நமக்கு உதவி செய்கிறதா இருக்கு. இப்போ இயேசு கிறிஸ்துவ குறிச்சு நம்ம பார்க்கும்போது, அவர் அடிக்கடியா எவ்வளவு ஊழியங்கள் இருந்தாலும் தனிமையில தன் பிதா கூட உறவாடுகிறத பார்க்கிறோம். அந்த உறவுல தான் அவர் என்ன செய்யறாரு? அவர் மனுஷனை போல மாம்ச சாயல்ல தான் இந்த பூமிக்கு வந்தார். ஆனா பிதாவோடு, தன் தகப்பனோடு கூட அவர் தனிமையில அதிக நேரம் அங்க செலவழிச்சதுனாலதான் பப்ளிக்ல வரும்போது அவர் அவ்வளவு பலனை பெற்றிருந்ததை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு அவ்வளவு ஞானம், அவ்வளவு ஒரு மிராக்குலஸ் பவர், இதெல்லாம் எங்கிருந்து வந்தது? அவர் தனிமையில அவர் பிதாவோடு கூட பல மணி நேரங்கள் அவர் உறவுல இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இந்த உறவுல இருக்கிற மனிதன் எப்பொழுதுமே எப்படி இருப்பான்? ஞானம் நிறைந்தவனா இருப்பான், வல்லமை நிறைந்தவனா இருப்பான். இரவெல்லாம் பிதா கூட உறவாடி கொண்டிருந்தார். அவரு அப்படி ஒரு அந்த உறவுக்காக அவர் உள்ள போகும்போது, அங்க தன் பிதாவோடு கூட உள்ள போகும்போது, அவர் ஒரு நாளும் ஒரு பெரிய லிஸ்ட எடுத்துட்டு போகல. அததான் சொல்லுவாங்க டு டூ லிஸ்ட். என்ன வேணும்? இது வேணும், அது வேணும், அப்படி இப்படின்னு அந்த பிரேயர் ரெக்வெஸ்ட கொண்டு போகல. மெடிடேஷன்ங்கிறது அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம். அவர் யார்? நான் யார்? இன்னைக்கு அவர் என்னை எப்படி பார்க்கிறார்? அவருடைய அன்பு என் மேல எப்படி இருக்குது? இத ஆழமா அறிகிறது தான் மெடிடேஷன். நீங்க வேணாலும் பாருங்க. இத பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா, ஏன்னா என் லைஃப்ல அத பார்த்திருக்கிறேன். ஒரு 10 மினிட்ஸ் பிரேயர் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ற நம்ம, இந்த மெடிடேஷன் அவரோடு கூட இருக்கிற ஐக்கியத்துல நம்ம வளரும்போது, அது மணிக்கணக்கா அத அத அந்த சந்தோஷத்துல அவரோடு கூடயே இருக்கிறத நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த மெடிடேஷன் பிரேயர் போற நேரமே தெரியாது. நீங்களே முதல்ல இருந்து வந்தவங்க நெறைய பேர் அந்த மெடிடேஷன் பிரேயர் நம்ம பண்ணும்போது உணர்ந்திருக்க முடியும். ஏன்னா 45 மினிட்ஸ் நம்ம பண்ணுவோம். அது சாதாரணமா போற மாரி இருக்கும். கொஞ்சம் கூட அதுல மைண்ட்ல டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வராது. அவரோடு கூட இருக்கிற அன்புல நம்ம ஊறி போறதையும், திளைக்கிறதையும் நம்ம பார்த்திருக்கிறோம். இதுதான் நமக்கு உன்னத பலனை தரக்கூடியதா இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சில வசனங்கள் அவர் எப்படி அங்க தேவனோடு கூட அங்க உறவாடி கொண்டிருந்தார். எடுத்தவங்க வாசிங்க. மார்க் 1:35.
மார்க்கு 1:35 வாசிக்கிறேன். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அதிகாலையில் இருட்டோடே எழுந்து, அப்போ தனிமையில தன் பிதாவின் இடத்திற்கு போய் அங்க அவர் டைம் ஸ்பெண்ட் பண்றத பார்க்கிறோம். லூக்கா 5:16 நம்ம பார்க்கிறோம், அவரோ வனாந்தரத்தில் தனித்து போய் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். He often withdrew to lonely places அப்படின்னு கொடுத்திருக்கு. தனிமையில அடிக்கடியா அவர் என்ன செய்வாராம், அவங்க கூட இருக்கிற சீஷர்கள் கூட ஜனங்கள் கூட இருந்தா கூட தனிமையில அவர் தன் பிதா கூட உறவாட போகிறத நம்ம பார்க்கிறோம். லூக்கா 6:12 அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ஹோல் நைட் அவர் பிதா கூட என்ன செஞ்சிட்டு இருந்தாரு, உறவாடி கொண்டிருந்தார். அதுல நீங்க மத்தேயு 14:23, யோவான் 17:1 இதுல எல்லாம் நீங்க மத்தேயு 26:39, யோவான் 5:19 இதுல எல்லாம் நம்ம பார்க்கிறோம். அங்க சொல்றாரு, நான் என் பிதா என்ன செய்கிறாரோ அதையே தான் நானும் செய்கிறேன். இது எப்படி பிதா எதை விரும்புறாரோ அதை தான் நான் விரும்புறேன். இதெல்லாம் எப்படி அவருக்கு தெரியுதுன்னா, அந்த உறவுல பிதாவினுடைய இருதயத்தை, இந்த உறவுல இயேசு கிறிஸ்து ஆழமாய் அவர் மனுஷ சாயலாய் வந்தபடியினால அங்க பிதாவோடு கூட இருக்கிற உறவுல அவர் அதை ஆழமாய் அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தார், அறிந்து கொண்டே இருந்தார். அந்த 40 நாட்கள் அவர் என்ன செய்யறாரு, வனாந்திரத்துல பிசாசினால சோதிக்கப்படும் போது அவர் உபவாசம் இருக்கும் போதும் அங்க ஒரு காரியம், அங்கேயும் சில தியானங்கள் அவர் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. தான் தேவனுடைய குமாரன், அங்க அவர் ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன். இந்த 40 நாளும் பிசாசு கொடுத்த சோதனை, நீ தேவனுடைய குமாரனா? அப்ப அந்த உபவாசத்தின் நாட்கள்ல அவர் தன்னைத்தானே உறுதிப்படுத்தி கொண்டது, அவர் தேவனுடைய குமாரன்கிறதுலதான் அவர் தன்னுடைய ஐடென்டிட்டிய அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது இருக்கு. தன் இருதயத்துக்கு அத உணர்த்த வேண்டியது இருக்கு. அதனாலதான் இந்த 40 நாள் முடிஞ்ச பிறகும் இந்த சோதனைக்காரன் அவர்கிட்ட வந்து சொல்றது, நீ தேவனுடைய குமாரனே ஆனால். இன்னைக்கும் நமக்கு பிசாசு கொடுக்கிற ஒரு டெம்டேஷன் என்னன்னா, நீ தேவனுடைய குமாரனே ஆனால், நீ தேவனுடைய குமாரத்தியே ஆனால் உனக்கு ஏன் இது நடக்குது, நீ இதை செய்யலாமே, இது இது ஏன் இன்னும் நடக்கல, இது எல்லாம் ஒரு சத்தம் நம்ம காதுல வருது அப்படின்னா இது சத்ருவினுடைய சத்தம். இந்த சத்தத்தை எல்லாவற்றையும் அடக்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், மெடிடேஷன் பண்றோம். இங்க நம்ம தாவீதை பார்க்கும்போது அவர் சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆத்துமாவுக்கு பல காரியங்களை அவர் சொல்லிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். என் ஆத்துமாவே நீ ஏன் எனக்குள் தியங்குகிறாய், ஏன் எனக்குள் கணங்குகிறாய், கர்த்தரையே நோக்கி காத்திரு. அவர் சோல் கிட்ட அவர் பேசிட்டே இருக்கிறத பார்க்கிறோம். இதுலதான் அவருக்கு பலன் கிடைச்சு அவர் என்ன செய்யறாரு, கர்த்தருக்குள்ளலாம் தன்னை திடப்படுத்தி கொள்ளுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு தாவீதுக்கு பழைய ஏற்பாட்டுல இருந்த தாவீது அவ்வளவு தூரம் அந்த மெடிடேஷனுடைய பலன்களை அவர் அனுபவிச்சிருப்பாருன்னா, இன்றைக்கு நமக்கு எவ்வளவு அது நிச்சயமா இருக்குது. அவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு, இன்றைக்கு அவருடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம்னா, இந்த மெடிடேஷன் நமக்கு எவ்வளவு உதவி செய்யும். இது ஒரு ஆர்டினரி பிரேயர் கிடையாது. இந்த மெடிடேஷன்ங்கிறது
ஒரு கான்சியஸ்னஸ் மெடிடேஷன். நம்முடைய ஆழ் மனதுல நம்ம என்ன செய்வோம், ஒரு புரிந்து கொள்ளுதலோடு இந்த தியானம் இருக்கிறத நம்ம பார்ப்போம். அங்க சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி, நம்ம என்ன நினைக்கிறோம், இத லிட்ரலா ஒரு ரூம்குள்ள பிரவேசித்து பூட்டுறோம். அது அது உண்மைதான். ஆனா இதை காட்டிலும் நம் இருதயமாகிய அறை வீட்டுக்குள் நம்ம பிரவேசித்து அந்த கதவை பூட்டணும். இந்த வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எதுவும் இல்லாதபடி அந்த இருதயமாகிய கதவை நம்ம பூட்டி அந்த இருதயத்துல இருந்து தேவனோடு கூட உறவாடுகிறதுக்கு பேரு தான் தியானம். இந்த இருதயத்துல தான் தேவ பிரசன்னம் என்ன செய்யுது, வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ அந்த 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 கதவை பூட்டி அப்படின்னா அந்த வெளி உலகம் இத டோட்டலா ஷட் பண்றது, இத டோட்டலா மூடுறது. நம்ம அட்டென்ஷனை நமக்கு உள்ள நம்ம கொண்டு வருகிறதுக்கு தான், அதுக்கு பேரு தான் மெடிடேஷன். அப்போ இந்த மெடிடேஷன்ல நம்ம என்ன என்ன நடக்கு அப்படின்னா, நாமும் தேவனும் எவ்வளவு தூரம் ஒன்றா இருக்கிறோம். அந்த டிவைன் யூனியன், அந்த யூனியனை நம்ம ஆழமா அறிந்து கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஒரு கான்சியஸ் அவேர்னஸ் நமக்கு இந்த தியானத்துல உண்டாகுது. நம்ம யோவான் 17ல பார்க்கிறோம், நான் என் பிதாவிலும் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருக்கிறதை அந்நாளிலே அறிவீர்கள். இன்னைக்கு இத மூளை அளவுல நம்ம நிறைய புரிஞ்சு வச்சிருக்கோம். கிறிஸ்துவானவர் நமக்குள்ள இருக்கிறாரு, நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு, இன்றைக்கு பிதாவாகிய தேவனுக்குள்ள நான் இருக்கிறேன், பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறாரு. இதெல்லாம் மூளை அளவுல அறிந்திருந்த நாம் இன்றைக்கு இருதயத்துல இருந்து இதை எப்ப அறிய ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் உள்ளான மனுஷன்ல நம்ம பலப்பட ஆரம்பிப்போம். இன்னைக்கு இந்த வீண் வார்த்தைகளை நீங்க ஜெபம் பண்ணும்போது வீண் வார்த்தைகளை அலப்பாதேயுங்கள். மத்தேயுல அந்த சர்மன் ஆன் தி மவுண்ட்ல நம்ம பார்க்கிறோம். அவர் நிறைய காரியங்கள் அதுல கற்றுக் கொடுக்கிறாரு. அப்போ ஏதோ ஒண்ணு ரெப்படிட்டிவா சொல்லிட்டு இருக்கிறதுனால நம்ம அதை மெடிடேஷன் பண்றோங்கிறது இல்ல. இருதயத்துல இருந்து இருதயத்துல இருந்து நம்ம செய்கிறது தான் தியானம். நமக்குள்ளதான் இன்னைக்கு கிங்டம் இருக்கு. தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. இன்னைக்கு ராஜ்யமே எனக்குள்ளதான் இருக்குதுங்கிறத உணர ஆரம்பிக்கிற பகுதி தான் எது, மெடிடேஷன். இன்னைக்கு ஹீப்ரூ வேர்ட் அந்த ருவாக் அப்படின்னு சொல்றோம். இந்த ருவாக் அப்படின்னாலே சுவாசம். இன்னைக்கு நம்ம சுவாசிக்கிற சுவாசத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மெடிடேஷன்னாலே மெயினா எதை ஃபோக்கஸ் பண்றோம்னா இந்த சுவாசத்தை ஃபோக்கஸ் பண்றோம். ஏன் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு என்ன வேலை செஞ்சாலும் நம்ம மைண்ட் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆயிட்டே இருக்கும். இங்க ஒருவேளை சமையல் பண்ணும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகும். உலகத்துல வேற எந்த வேலையை செஞ்சாலும் ஏதாவது ஒரு நினைவுக்குள்ள நம்ம போவோம். ஆனா இந்த பிரீதிங்ல ஃபோக்கஸ் பண்ணும்போது இந்த பிரீதிங் நமக்கு இன்வாலண்டரியா நடக்குது. நம்மளே அறியாம நம்ம சுவாசித்து கொண்டே தான் இருக்கிறோம். ஆனா இத நம்ம கான்சியஸாவும் செய்ய முடியும். இந்த ஒரு ஃபங்க்ஷனை இன்னைக்கு ஹார்ட் பீட் எல்லாம் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த ஃபங்க்ஷனை நம்மளால கான்சியஸா செய்ய முடியும். அப்போ கான்சியஸா இந்த பிரீதிங்க்கு இதுல தேவனை நினைக்கும் பொழுது நம்ம டோட்டலா அந்த வேர்ல்ட்லி டிஸ்ட்ராக்ஷன்ஸ்ல இருந்து கட் ஆயிருவோம். நம்மளை எக்ஸ்டர்னலா நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிற காரியங்கள்ல இருந்து நம்ம கட் ஆகி நம்ம ஃபோக்கஸ் கிறிஸ்துவுக்கு மேல. இந்த மூச்சு எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் கொடுக்கிற அவர். அப்போஸ்தலர் 17ல பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நமக்கு சுவாசிக்கிறோம்னா இந்த சுவாசத்தை கொடுக்கிற அவரை நம்ம உள்வாங்குறோங்கிற அந்த கான்சியஸ்க்கு போகும்போது டோட்டலா வேர்ல்ட்ல இருந்து அந்த எண்ணங்கள்ல இருந்து கட்டாரோம். ஆதாமினுடைய நாசியில அவர் ஜீவ சுவாசத்தை அவர் ஊதினார். அப்போ அந்த ஹோலி ஸ்பிரிட்னாலே பிரெத் ஆஃப் காட் இதை நம்ம சுவாசிக்கிறோங்கிற எண்ணங்கள்ல நம்ம நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். மற்ற மெடிடேஷன்ல எம்டி பண்றது வேற கான்சியஸ்லாம் போகும். இதுல
இதுல பூரணமாய் அவரையும் அவருடைய வார்த்தையும் தான் நம்ம கான்சியஸ்க்கு நம்ம கொண்டு வருவோம். அப்போ ஃபர்ஸ்ட் மெதுவா நம்ம என்ன செய்வோம்? பிரீத் பண்ணுவோம். உள்ள வாங்கும்போது கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார், நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ஃபோக்கஸ் பண்ண நம்ம கான்சியஸ்ல ஆழமா அதை கொண்டு வரும். இதை நீங்க நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நீங்களே அதை லிட்ரலா ஃபீல் பண்ண முடியும். இது வெறுமனே ஏதோ ரிலாக்ஸேஷனுக்காக பண்ணுகிற காரியம் இல்லை. இது டீப்பரா அவருக்குள்ள நம்ம போகிற காரியம். இதுதான் விழித்திருக்கிற ஒரு காரியம். அடிக்கடி நம்ம வேதத்துல பார்க்கிறோம், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். இந்த விழித்திருக்கிற அனுபவத்தை இந்த மெடிடேஷன் தான் நமக்கு கொடுக்குது. ஆழமா இதை நம்ம இருதயத்துக்கு சொல்ல 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 ஒரு தாட் வரும்போது நம்ம ஈஸியா நம்ம கான்சியஸ் நமக்கு எடுத்து கொடுக்கும். ஆவியானவர் உள்ள இருந்து பலமாய் நமக்குள்ள பேசுகிற சத்தத்தை நம்ம கேட்போம். இதுதான் விழித்திருக்கிற ஒரு அனுபவமாய் நம்ம பார்க்கிறோம். இவ்வளவு நாள் மாம்சத்துக்கு எவ்வளவு தூரம் இடம் கொடுத்துட்டு இருந்தோமோ, இப்போ நம்ம எதுக்கு இடம் கொடுக்க ஆரம்பிப்போம்னா, ஆவிக்கு இடம் கொடுக்க ஆரம்பிப்போம். ஆவியினால நிரம்ப ஆரம்பிப்போம். நான் ஆவி, ஐ எம் எ ஸ்பிரிட் பீயிங் அப்படிங்கிறதுல நம்ம கான்சியஸ் அதிகமாய் கடந்து வருகிறத நம்ம பார்ப்போம். அவர் அந்த கெத்செமனே தோட்டத்துல கூட அந்த கனெக்ஷன் அவர் வச்சிருந்ததை நம்ம பார்க்கிறோம். பிதாவே, என்னுடைய சித்தம் அல்ல, உன்னுடைய சித்தத்தின்படி ஆக கடவது. தன்னை சரண்டர் பண்றதை அங்க பார்க்கிறோம். எப்பவும் அந்த கான்சியஸ் அவேர்னஸும் அந்த பிரசன்ஸும் அவரை ஃபீல் பண்ணிட்டே இருந்ததுன்னா அதுக்கு காரணம் அவர் பிதாவோடு கூட வைத்திருந்த உறவு. இன்னைக்கு ஒரு சின்ன காரியம் நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு போயிருது. நம்ம மைண்டை அது ரொம்ப பலவீனப்படுத்துது. ஆனா இந்த மெடிடேஷன்ல நம்ம எவ்வளவு தூரம் நம்ம ஆழமாய் நம்ம உள்ள போக 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 நம்ம யார், அவர் யார், இன்னைக்கு நம்ம கூட அவர் எப்படி ஒன்றாக அவர் கலந்திருக்கிறார், இதெல்லாம் அறியும் போது நாம் இன்றைக்கு அவருக்கு பிள்ளைகளாய் இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அறியும் போது நம்ம வாழ்க்கையில பல பகுதிகள்ல பயங்கள், கலக்கங்கள், அவிசுவாசங்கள் இது எல்லாம் விலகி ஓடுகிறத நம்ம பார்க்க முடியும். இன்னும் சில காரியங்கள் இருக்கு. அதை நம்ம அடுத்த ப்ரேயருக்கு முன்னாடி நம்ம தியானிப்போம். தியானிச்சு நம்ம அந்த மெடிடேஷனுக்குள்ள போக 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 ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில மறுரூபங்கள் உண்டாகிறத நம்ம பார்ப்போம்.